ஹாய். நம்ம நீங்கள் தீபாவளிலாம் வந்துருச்சு. நான் தீபாவளிக்காக தான் உங்களுக்காக முறுக்கு சுட்டு ஈஸியான ஒரு முறுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி சுட்டேன். ஆனால் அது வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப காலதாமதமாகிடுச்சு. இப்போ தீபாவளியே வந்துருச்சு. நீங்கள்லாம் சுட்டு முடிச்சிருப்பீங்க. ஆனால் சுடாதவங்க இதை பார்த்து சுட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி. நான் ரேஷன் அரிசி தான் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு அரைச்சி மிஷினில் வச்சுருக்கேன். அது எல்லா பர்பஸுக்கும் ஆகும். இப்போ வந்து நான் ஒரு 3/4 கப்பு உடச்ச கடலை பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். இப்போ இதில் 4/4 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு உடச்ச கடலை எடுத்துருக்கோம். இப்போ 4/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் டால்டா இல்லை வெண்ணெய், இதில் ஏதோ ஒன்று எது உங்களுக்கு இருக்கோ 50 கிராம் போதும். 50 கிராம் வெண்ணெய் இல்லை 50 கிராம் டால்டா போட்டு நல்லா எண்ணெயில் காய்ச்சி உருக்கிட்டு அடுப்பில் வச்சு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கணும். இது எள்ளு, நான் வெள்ளை எள்ளு போடுறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். இது ஜீரகம் ஒரு ஸ்பூனு நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஜீரகமும் போடலாம், ஓமமும் போடலாம். எது போட்டாலும் முறுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை மாவு சளிச்சு வச்சுருக்கோம். அது பாருங்கள் 3/4 கப்பு தான். 4/4 கப்பு 4 பங்கு அரிசி மாவு, 1 பங்கு இந்த உடச்சக்கடலை. உப்பு, அதுக்கு தேவையான உப்பு இதில் நல்லா கலந்துட்டு நம்ம அந்த இது மெல்ட் ஆகி அது நல்லா உருகுனதும் வெண்ணெயாக இருந்தாலும் டால்டாவாக இருந்தாலும் ஓகே தான். 50 கிராம் போட்டால் போதும். அது நல்லா உருக்கிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகவே இருக்குப்பேன். ஊற்றியாச்சு மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா மாவுலையும் இந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு செஞ்சு நல்லா கலந்துடும். வெயிலையே அங்கங்கே நிற்கும் அந்த டால்டா இல்லை வெண்ணெய் எது நம்ம ஊற்றுறோமோ அது அப்படியே நிற்கும். அது நல்லா அப்படியே கையில் உடச்சி விட்டு எல்லா மாவுலையும் பரவுற மாதிரி நம்ம அதை பிசைஞ்சு விட்டுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரம் செய்யலாம். வீட்டில் இருக்க மாவை வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி இப்போவே போடணும். நான் இப்போ மறந்துட்டேன், நான் அப்புறமா போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி விடணும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை பிசைஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா கூட நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு காரமாக முறுக்கு செஞ்சுக்கலாம் வேணும்னா. நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். எப்படி வெண்ணெய் மாதிரி மாவு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா எல்லாம் கலந்து நல்லா பிசைஞ்சு இப்போ எடுத்துகிட்டு நம்ம அச்சில் வச்சு நமக்கு விருப்பமான அச்சு ஸ்டாரில் வச்சு புழிஞ்சிக்கலாம். இல்லை அந்த இதில் தேன்குழல் வச்சு அந்த முறுக்கு புழியலாம். நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு புழியலாம். நான் கொஞ்சம் இதில் 2 அச்சுமே நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் புழிகிறேன். தேன்குழல் அச்சும் போடுறேன், நான் ஸ்டாரும் போடுறேன். போட்டு முதல்ல நம்ம இதை எப்படி புழியறதுன்னு பார்த்துக்கலாம். புழிஞ்சாச்சு, நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த முறுக்கு உரலில் உள்ளே போடலாம். நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இப்போ எண்ணெயை ஊற்றி அடுப்பில் காயட்டும். எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க.
எண்ணெய் ஊற்றியாச்சு, அது காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம இங்கே முறுக்கை புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சுக்கோங்க. கரண்டியில் வந்து நீங்கள் புழிஞ்சு ஃபஸ்ட்டு இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இதில் புழிஞ்சிட்டு அப்படியே எண்ணெயில் போடுறப்போ உங்களுக்கு கையில் தெறிக்காமல், எண்ணெய் தெறிக்காமல் பழகலாம். பழகுனவங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன தட்டில் கூட புழிஞ்சும் எடுத்து போடுவாங்க. ஆனால் அது பக்கத்தில் போய் நம்ம போடுறப்ப நம்ம கையை வந்து எண்ணெய் தெறிச்சிச்சின்னா புண்ணாயிடும். அதனால் ரொம்ப கவனமாக நம்ம சுடணும். பாருங்கள், இதை அப்படியே எடுத்து நம்ம நீளமாக இருக்கிறதுனால நம்ம கைக்கு எந்த பாதிப்பும் வராது. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு பின்னாடி தான் நம்ம சுடணும். இந்த மாதிரி இது எண்ணெய் கவரை கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கரண்டியில் போடுறதுனால எந்த பாதிப்பும் கைக்கோ இதுக்கோ வராது. அது மாதிரி போட்டுருங்க. ஈஸியாக சொல்லலாம் போட்டு. இப்போ பிகினர்ஸ், அதாவது முதல்ல இப்போ தான் முறுக்கு சுட்டு பழக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்கள். எடுத்து கையில் போடுறது, இந்த தட்டில் வச்சுட்டு பக்கத்தில் போய் போடுறது, அதாவது சட்டுன்னு போட்டாக்கா அப்படி தெரிச்சிரும் எண்ணெய். அதனால் பார்த்து இந்த மாதிரி கரண்டியில் பண்ணி நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு சுடுங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோ. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஈஸியான ஒரு முறுக்கு ரெடி ஆயிரும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்தது, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துருங்க. அப்படியே மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோவோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.